Hello friends, welcome to P Square Fashion Hub. இன்னைக்கு வீடியோவில் ஆஃப் காலர் நெக்கு டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த நெக்கு டிசைனை ஜீனுக்கு லாங் குர்த்திக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். காலர் நெக்கில் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடியாக வச்சுருக்கணும். ஆஃப் காலரில் ஃப்ரண்ட்டில் டீப் வி கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்ட்ரிப் நான் எடுத்துக்கிறேன். ரா எட்ஜஸை கவர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிப்லேயும் ஃப்ரண்ட்டோட நெக்லேயும் சென்டர் ஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்காக நாச்சஸ் கொடுத்துருக்கேன். டீப் வியோட லென்த் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். அதை விட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் ஓகே. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். வி லைன்கிறதுனால சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி கீழே இருக்க லைனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டர் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா கார்னரில் டீப்பாக இருக்கிற வரைக்கும், லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கிற வரைக்கும் நான் கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அந்த வி ஷேப் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். இப்போது அந்த வி மேலே நான் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போது காலர் நெக்கில் நம்ம பாதி வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை எம்மிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டரை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்கோட ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் நம்ம டோட்டலாக மெஷர் பண்ணலாம். ஸோ டோட்டல் நெக்கோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 15 இன்ச்சஸ் வருது. இப்போது கேன்வாஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி டோட்டல் ரவுண்டு மெஷர்மெண்ட்டிலேருந்து பாதி மார்க் பண்ண போகிறேன். ஸோ 15 divided by 2 is 7.5. 7.5க்கு மேலே நான் 3/4 மார்க் பண்ணுறேன். நெக்கு வித்து 2.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணி 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண பிளேஸையும் 3/4 மார்க் பண்ண பிளேஸையும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு கர்வு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கர்வை திரும்ப மெஷர் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ் வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு காலரோட ஹைட்டு 1 இன்ச் வேணுங்கிறதுனால சீம் 1 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். எண்ட் ஆஃப் த காலரில் நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். எனக்கு காலரில் இந்த மாதிரி ஷேப் வரணுங்கிறதுக்காக லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்து ஷேப் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டான லைனை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸில் சென்டர் நாச் மார்க் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கிளாத்து நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரைட் ஆன் ரைட் இருக்குது. ஸோ நம்ம விசிபிளாக இங்கே பார்க்கும்போது ராங் சைடில் இருக்குது. கேன்வாஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுறேன். தென் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன் கேன்வாஸை. கேன்வாஸ் ஃபேப்ரிக்கில் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் கேன்வாஸ் நான் 1 சென்டிமீட்டர் சீம் கொடுக்குறேன் ஸ்டிச்சிங்க்காக. எக்ஸாக்டான ஃபேப்ரிக்கை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபேப்ரிக் நழுகாமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலரில் எண்டில் நம்ம ஷேப்பு கொடுத்துருக்கோம். ஷேப்பு கொடுத்துருக்கிற பக்கம் எப்பவுமே மேலே இருக்கும். ஸோ கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 எட்ஜஸ்லேயுமே ஃபஸ்ட் லேயர் கிளாத்தை கேன்வாஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல் ஓவர் 1 சென்டிமீட்டருக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. காலரோட டாப் லைனை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நாச்சஸ் கொடுத்து அந்த ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிக்கலாம். நாச்சஸ் கொடுக்கும்போதே கார்னரில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏதாவது ஷார்ப்பான பாயிண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்னரில் ஷேப்பு கொடுத்துக்கலாம். காலர்லேயுமே சென்டர் ஃபைன் பண்ணி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது யோக்கில் இருக்க நெக் லைனோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இப்போ யோக்கோட ராங் சைடு வச்சுருக்கேன். ஸோ ராங் சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு காலரை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது கேன்வாஸ் ஸ்ட்ரிப்பில் கேன்வாஸ் இல்லாத சைடு, வெறும் ஃபேப்ரிக் மட்டும் இருக்கிற சைடை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நாச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது சென்டரில் வச்சுட்டு அலைன் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவும் சென்டர்லேருந்து ரைட் சைடு ஃபுல்லாகவும் கரெக்டாக வருதான்னு அலைன் பண்ணிவிட்டு
1 சென்டிமீட்டருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ யோக்கை நான் ரைட் சைடு டர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ண வேண்டிய கேன்வாஸ் பீஸை 1 சென்டிமீட்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணி அது மேலே ரா எட்ஜஸை கவர் பண்ணுற மாதிரி நான் டோட்டலாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணிட வேண்டாம். இப்போது காலரில் எல்லா சைடுமே வந்து கன்சீல் ஆயிடுச்சு. ஆஃப் காலர் டீப் வி நெக்கு டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு P2 ஃபேஷன் ஹப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.